ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐநம்ல தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேசிய மறுமலர்ச்சியில் என்னென்ன சமாஜம்லாம் யாராவது கொண்டு வந்தா அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரீஃபாகவே பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிரம்ம சமாஜம் கொண்டு வந்த ராஜாராம் மோகன் ராயை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலை நட்சத்திரம் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராயை காலை நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிழக்கத்திய கலாச்சாரம் மற்றும் மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம என்ன பண்ணுமா, கிழக்கத்திய கலாச்சாரம் அப்படின்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் அந்த இதையும், மேற்கத்திய கலாச்சாரம்னா இந்த பிரிட்டிஷ் அவங்களோட கலாச்சாரத்தையுமே நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்புறம் இவர் வந்து நிறைய மொழிகள் வந்து கற்றறிஞ்சிருந்திருப்பார். அதில் அவரோட தாய்மொழி வந்து வங்காள மொழி. ஓகே, ராஜாராம் மோகன் ராயோட தாய்மொழின்னா வங்காள மொழி. அது போக எக்ஸ்ட்ரா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து கற்றிருந்திருப்பார். இதில் எல்லாமே புலமை பெற்றிருந்திருப்பார். ஓகே, சமஸ்கிருதம், அரபு, பாரசீகம், இங்கிலீஷ் இது எல்லாத்துலேயுமே வந்து புலமை பெற்றிருந்திருப்பார். ஓகே, அப்புறம் அப்போ இவர் என்ன சொல்கிறாங்க, காலை நட்சத்திரம்னு அழைக்கிறாங்க, கிழக்கிந்திய கலாச்சாரத்தையும் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவார். நிறைய மொழிகள் கற்றிருந்திருக்காரு. அவரோட தாய்மொழி என்ன, வங்காள மொழி. என்னென்ன மொழிகள் கற்றிருந்திருக்காரு, சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், இங்கிலீஷ். ஓகே, அப்புறம் ஒரு கடவுள் கோட்பாடை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு கடவுள் கோட்பாடு தான், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, ஒரு கடவுள் கோட்பாடை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உருவ வழிபாடுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். உருவ வழிபாடுனா என்ன, நம்ம இப்போ சிலைலாம் செஞ்சு வச்சு கும்பிட்றோம் இல்லையா, அதுக்கு வந்து முக்கியமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். ஓகே, அப்புறம் பாருங்கள், சதி ஒழிப்பு, குழந்தை திருமணம், பலதார மனம், விதவை பெண்கள் மறுமணம் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சரி, சதி ஒழிப்பு வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். குழந்தை திருமணம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பலதார மனமும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். விதவை பெண்கள் மறுமணம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இல்லை, நான் எல்லாமே சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாருன்னு சொல்லியிருக்கேன், அது தப்பு. ஓகே, சதி ஒழிப்பு, குழந்தை திருமணம், பலதார மனம் இதற்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். விதவை மறுமணம் வந்து விதவை பெண்கள் வந்து மறுமணம் செய்கிறதுக்கு ஆதரிச்சிருப்பார். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சிருப்பார். இதெல்லாம் வந்து இவர் பின்பற்றி வந்திருப்பார். அப்புறம் சமய சடங்குகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். சமய சடங்குகள்னால் என்ன, ஏதோ ஒரு சம்திங் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ பூஜையெல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் சடங்குகள்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பார். ஓகே, ராஜாராம் மோகன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சார். இப்போ பாருங்கள், பிரம்ம ஜமாஜம் அப்படிங்கிறது வந்து 1828 வந்து தோற்றுவித்திருப்பார். பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கு வந்து பேர் தான் மாற்றிருப்பார் 1828. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஆத்மீய சபா அப்படிங்கிற பேரில் தான் முதல்ல தோற்றுவித்திருப்பார். ஆத்மீய சபா அப்படிங்கிற பேரில் எப்போ 1815. ஓகே, 1815 ஆத்மீய சபா அப்படிங்கிறது பேரில் தோற்றுவித்திருப்பார். இந்தியா முழுவதுமே வந்து இது வந்து என்ன செஞ்சுருக்கு, இந்தியா முழுவதுமே வந்து பரவாயில்ல இந்த பேர். ஓகே, அந்த பேர் வச்சுருக்கோம், ஆத்மீய சபா அப்படிங்கிற பேர் இருக்கவும் இந்தியா முழுவதும் பரவாயில்ல. ஸோ 1815 தோற்றுவித்திருக்காரு. அப்புறம் 1828 என்ன பண்ணிட்டார், பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேர் மாற்றிட்டார். ஓகே, 1828 பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேரை மாற்றிட்டார். ஓகே, அப்போ பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார் ராஜாராம் மோகன் ராய். எந்த இடத்துல தோற்றுவித்தார் அப்படின்னா, வங்காளத்தில் வந்து தோற்றுவித்திருப்பார். ஓகே ஓகே அப்புறம் பாருங்கள், சதி வழிந்து இவர் சதி உடன்கட்டை ஏறுறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் இல்லையா, அதுக்கு வந்து சட்டமாகவே கொண்டு வந்துட்டாங்க. சதி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு எப்போ கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், 1829 டிசம்பர் 4. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். விதி எண் 17 கீழ் சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. யார் வைஸ்ராயாக இருந்தவர், யார், வில்லியம் பெண்டிங். ஓகே, இவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினதுக்கப்புறம் பாலிட்டியில் பார்த்துருப்போம். இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினதுக்கப்புறம் வந்த இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல்னு சொல்லக்கூடியவர் வில்லியம் பெண்டிங். ஓகே, அப்போ வைஸ்ராய் இருந்தவர் வந்து வில்லியம் பெண்டிங்கு. அவர் தான் வந்து சட்டத்தை போட்டிருக்காரு. சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது 1829 டிசம்பர் 4 எப்போ விதி எண் 17 கீழ், விதி எண் என்னது 17 கீழ் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே ஓகே அதுக்கப்புறம் அவர் ராஜாராம் மோகன் ராய் வந்து 2 பத்திரிகைகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. வார இதழ் வந்து 2மே வார இதழ் தான். ஓகே, வங்காள மொழியில் ஒன்று, பாரசீக மொழியில் ஒன்று. சம்வாத் கௌமுகி அப்படிங்கிறது வந்து வங்காள மொழியிலையும், மிராத்-உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழியிலையும் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, நடத்திருந்திருக்காரு. சம்வாத் கௌமுகி அப்படிங்கிறது என்னது, வங்காள மொழியில் உள்ள வார இதழ். மிராத்-உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழியில் உள்ள வார இதழ். ஓகே ஓகே என்னென்ன பத்திரிகைகள்னு கேட்டால் சம்வாத் கௌமுகி, மிராத்-உல் அக்பர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இவங்க வீட்லேயே ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் சதி அப்படிங்கிறதுக்கு. அதனால தான் இவர் வந்து சதி அப்படிங்கிறத ஒழிப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக வந்து அவர் கொண்டு வந்திருப்பார். 1811 ஜெகன்மோகன் ராய் இருக்காங்க இல்லையா,
அவரோட மனைவியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டாயமாக சதி வந்து உடன்கட்டை ஏற சொல்லுவாங்க. ஸோ கட்டாய சதி வந்து ஏற சொன்னதுனால ராஜாராம் மோகன் ராய் வந்து சதி வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சதியை வந்து சட்டமாக ஒழிச்சிட்டார். ஓகே, 29 ஒழிச்சிட்டார். 1929 சட்டமாகவே வந்துருச்சு. ஓகே, அப்புறம் இவருக்கு ராஜா அப்படிங்கிற பட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பிரிஸ்டலுக்கு வந்து 2 வாட்டி போயிருந்திருப்பார். பிரிஸ்டல் அப்படிங்கிற இதுக்கு வந்து போயிருப்பார். அங்கே 2ஆம் அக்பர் ஷா அப்படிங்கிறவர் ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கினார். ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படிங்கிற படத்தை வழங்கினவர் யாருன்னா 2ஆம் அக்பர் ஷா. பிரிஸ்டலில் மன்னராக இருந்தவர் 2ஆம் அக்பர் ஷா அப்படிங்கிறவர். ஓகே, இவர் வந்து ஃப்ரெஞ்சு கோட்பாடுகள்லாம் ஈர்க்கப்பட்டு தான் அந்த பிரிஸ்டலுக்கு வந்து போனார். ஓகே, ராஜாராம் மோகன் ராய் எதுக்கு அங்கே போனார் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சு கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அங்கே போவார். அங்கே போய் நிறைய நூல்கள்லாம் படித்து நிறைய கற்றுட்டு வருவார். ஓகே, அப்போ பிரிஸ்டலுக்கு 2 முறை போயிருக்கார். ஓகே ஓகே, ராஜா அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தா 2ஆம் அக்பர் ஷா அப்படிங்கிறவர் கொடுத்துருப்பாரு. ஓகே, அப்புறம் இவரோட நூல்கள் பாருங்கள். ராஜாராம் மோகன் ராயோட நூல்கள் என்ன? இயேசுநாதனின் கட்டளை அப்படிங்கிறதும் அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான வழிகாட்டி அப்படிங்கிறதும். இயேசுநாதனின் கட்டளை அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான வழிகாட்டி அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து இவரோட கட்டுரை பாருங்க. 1818 எழுதியிருக்காரு. கைம்பெண்களை உயிருடன் எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடந்த விவாதம் அப்படின்னு. என்னதான் கைம்பெண்களை உயிருடன் எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடந்த விவாதம் அப்படிங்கிற கட்டுரை வந்து 1818 எழுதியிருக்கார். ஓகே, 1817 டேவிட் ஹேர் மற்றும் ராஜாராம் மோகன் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்து கல்லூரி வந்து கல்கத்தாவில் நிறுவனாங்க. இந்து கல்லூரி வந்து கல்கத்தாவில் டேவிட் ஹேர் அப்படிங்கிறவரும் ராஜாராம் மோகன் ராயும் சேர்ந்து நிறுவனாங்க 1817. ஓகே, கல்கத்தாவில். இப்போ இது வரைக்கும் நான் ஒரு இது மாதிரி சொல்கிறேன், ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இப்போ ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்லுவாங்க? கால் நட்சத்திரம்னு அழைப்பாங்க. ஓகே, அப்புறம் கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னார். இப்போ பல மொழிகள் அறிந்தவர். தாய்மொழி என்னது? வங்காளம், அரபு, பாரசீகம், ஆங்கிலம், சமஸ்கிருதம் இதெல்லாமே அவர் கற்றிருந்தார். அப்புறம் ஒரு கடவுள் கோட்பாடை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னார். உருவ வழிபாடுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்து சதி ஒழிப்பு, குழந்தை திருமண ஒழிப்பு, பலதார மனம் இதெல்லாம் வந்து ஒழிக்கணும்னு நினச்சாரு. விதவை மறுமணம் வந்து ஆதரித்தார். விதவை பெண்கள் மறுமணத்தை வந்து ஆதரித்தார். ஓகே, அப்புறம் சமய சடங்குகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். ஓகே, பிரம்ம சமாஜத்தை எப்போ நிறுவனார்? ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லிட்டு 1815 நிறுவனார். அது இந்தியா முழுவதும் பரவலை. ஸோ பேர் எப்போ மாற்றினார்? 1828 பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேரை மாற்றிட்டாரு. ஓகே, எந்த இடத்துல தோற்றுவித்தார்? வங்காளத்தில். அப்போ தோற்றுவித்தார் யாருன்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். இடம் என்னது? வங்காளம். அப்புறம் பெயர் என்னவா இருந்துச்சு? ஆத்மீய சபான்னு இருந்துச்சு. அப்புறம் பிரம்ம சமாஜம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகே, அடுத்து சதி ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? டிசம்பர் 1829 டிசம்பர் 4 வந்து விதியன் 17 கீழே வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லியம் பெண்டிங் வந்து கொண்டு வந்திருப்பார் சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் ராஜாராம் மோகனோட பத்திரிகைகள் என்ன? சம்வாத் கௌமுகி, மிராத்துல் அக்பர். ஓகே, வங்காள மொழியில் சம்வாத் கௌமுகி அப்படிங்கிறதும் பாரசீக மொழியில் மிராத்துல் அக்பர் அப்படிங்கிறதும் ரெண்டுமே வார இதழாக நடத்தியிருக்காரு. அப்புறம் 1811 ஜெகன்மோகன் ராயோட அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மனைவி கட்டாயமாக சதி உடன்கட்டை ஏற வச்சதுனால அதுக்கு பின்னாடி உடன்கட்டை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1829 ராஜாராம் மோகன் வந்து ஒழிச்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் பிரிஸ்டல் வந்து ராஜாராம் மோகன் எதுக்கு போனார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு பிரிஸ்டல் வந்து போயிருப்பார். 2ஆம் அக்பர் ஷா அப்படிங்கிறவர் தான் ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கியிருப்பார். ஓகே, இவரோட நூல்கள் என்ன? இயேசுநாதரின் கட்டளை அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான வழிகாட்டி அப்படிங்கிறது இவரோட நூல்கள். ஓகே, கட்டுரை என்னது? 1818 எழுதினார். கைம்பெண்களை உயிருடன் எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடந்த விவாதம் அப்படிங்கிறது இவரோட கட்டுரை. ஓகே, இவர் எப்போ இறந்துருப்பார் அப்படின்னா 1833 வந்து இறந்துட்டார். ஓகே, இவர் ராஜாராம் மோகன் ராய் 1833 வந்து இறந்துப்பார். அப்புறம் பாருங்கள் 1817 டேவிட் ஹேர் மற்றும் ராஜாராம் மோகன் ராய் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? கல்கத்தாவில் ஒரு இந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணாங்க 1817. அப்புறம் பாருங்கள் ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோவில் கட்டினாங்க. உருவ வழிபாடு மத சார்ந்த பிரிவினை இல்லாமல் என்ன பண்ணாங்க? கல்கத்தாவில் ஒரு கோவில் கட்டினாங்க. உருவ வழிபாடுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரா? ஸோ அந்த உருவ வழிபாடு வந்து கிடையாது. மதம் சார்ந்த பிரிவினை கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோவில் கட்டினார். ஓகே 1833 வந்து இறந்துருப்பார். 1833 வந்து ராஜாராம் மோகன் ராய் இறந்துட்டார். ஓகே, அவரோட சிறப்பு பெயர்கள் பாருங்கள். இந்து சமய சீர்திருத்த செம்மல் அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் விடிவெள்ளி அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் புத்துலக சிற்பி அப்படிங்கிறாங்க. இந்திய தேசியத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை
இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்தளக சிற்பி, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்து சமய சீர்திருத்த செம்மல் அப்படின்னு சொல்லி இதோட சிறப்புப்பைகள் வந்து இருக்குது. ஓகே, இப்போ புரிஞ்சா சிறப்புப்பைகள் என்னென்னு? ஓகே, இப்போ இதெல்லாம் சிறப்புகள் நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்தியாவின் நவீன விடிவெள்ளி அப்படின்னா விவேகானந்தர் சொல்லுவோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. விவேகானந்தா இந்தியாவின் நவீன விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இது இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னா யார்? ராஜாராம் மோகன் ராய். ஓகே, அவரோட சிறப்பு பெயர்கள் மட்டும் திரும்ப சொல்லுங்கள். இந்து சமய சீர்திருத்த செம்மல் அப்படிங்காங்க. இந்து சமய சீர்திருத்த செம்மல், இந்தியாவின் விடிவெள்ளி, இந்தியாவின் நவீன விடிவெள்ளி யார்? விவேகானந்தர். இந்தியாவோட புத்தளக சிற்பி அப்படிங்கிறாங்க. இந்திய தேசியத்தின் முன்னோடி அப்படிங்கிறாங்க. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் யாரோட பேர்? ராஜாராம் மோகன் ராயோட சிறப்பு பெயர்கள். ஓகே, இதுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிருக்கும். இப்போ ராஜாராம் மோகன் ராய் தெளிவாயிச்சாங்க. ராஜாராம் மோகன் ராய் பற்றி திருப்பி ஃபாஸ்ட்டாக சொல்லட்டுமா? ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்கிறாங்க? காலை நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து கிழக்கிந்திய கலாச்சாரமும் மேற்கத்திய கலாச்சாரம் ரெண்டையுமே பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பல மொழிகள் வந்து அறிஞ்சிருப்பார். தாய்மொழியானது என்னது? வங்காளம். அப்புறம் அரபி, சமஸ்கிருதம், பாரசீகம், ஆங்கிலம் எல்லாமே கற்றிருந்திருப்பார். ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து பின்பற்றிருப்பார். உருவ வழிபாடுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். சதி, குழந்தை திருமணம், பலதார மனம் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். விதவை பெண்கள் மறுமணத்துக்கு வந்து ஆதரிச்சிருப்பார். ஓகே, அப்புறம் சமய சடங்குகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லிட்டு 1915 உருவாக்கியிருப்பார், தோற்றுவித்திருப்பார். அப்புறம் அது ரீச் ஆகலை, இந்தியாவில் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து 1828 என்னவா மாற்றினாங்க? பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத மாற்றினாங்க. ஓகே, அப்போ தோற்றுவித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய் 1828 வங்காளத்தில் வந்து தோற்றுவித்திருப்பார். அப்புறம் சதி ஒழிப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டுச்சு? 1829 டிசம்பர் 4. ஓகே, 1829 டிசம்பர் 4 வந்து சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. விதி எண் என்னது? 17 கீழ் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. யார் கொண்டு வந்தா? வைஸ்ராயாக இருந்தவர் வந்து வில்லியம் பெண்டிங். ஓகே, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லியம் பெண்டிங் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இவங்களோட வார இதழ் பத்திரிகைகள் என்னென்ன? சம்வாத் கௌமுகி, மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது. சம்வாத் கௌமுகி அப்படிங்கிறது வங்காள மொழியிலையும், மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழியிலையும் வார இதழாக நடத்தியிருப்பார். ஓகே, பிரிஸ்டலுக்கு 2 வாட்டி போயிருந்திருப்பார். ஓகே, அப்போ எதுக்காக அங்கே போவார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு தான் அங்கே பிரிஸ்டலுக்கு வந்து போவார். அங்கே போய் நிறைய கற்றுக்குவார், புக்ஸ்லாம் படித்து நிறையா. ஓகே, அப்புறம் 2ஆம் அக்பர் ஷா தான் ராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. ஓகே, 2ஆம் அக்பர் ஷா அப்படிங்கிறவர் தான் ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினார். அப்புறம் இவருடைய நூல்கள் என்னென்ன? ஏசுநாதரின் கட்டளை, அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான வழிகாட்டி, அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான வழிகாட்டி. கட்டுரை என்னன்னு பாருங்க. 1818 கைமண்கள் என்ன செய்யும்? உயிரோட எரிக்கும் பழக்கத்தை ஆதரித்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, எதிர்ப்பவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இடையே நடந்த விவாதத்தை பற்றி கட்டுரை எழுதியிருக்காரு 1818. 1817 டேவிட் ஹாரும் ராஜாராம் மோகன் ராயும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? கல்லூரி இந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே கல்கத்தாவில். ஓகே, ஆகஸ்ட் மே 20 வந்து என்ன பண்ணியிருக்காரு? கல்கத்தாவில் கோவில் கட்டிருக்காரு. உருவ வழிபாடு, மதம் சார்ந்த பிரிவினைகள் இல்லாமல் ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காரு. இப்போ 1833 இறந்தும் போயிட்டார். ராஜாராம் மோகன் ராய் இறந்துட்டார். அவருக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது? இந்து சமய சீர்திருத்த செம்மல், இந்தியாவின் விடிவெள்ளி, இந்தியாவின் புத்தளக சிற்பி, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்லாம் அழைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் இறந்துட்டார். இதுக்கப்புறம் வந்து பிரிவு ஏற்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பார். அவங்க பிரம்ம சமாஜத்தை வந்து தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து பார்ப்பார். தேவேந்திரநாத் தாகூர் யார்? ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. ஓகே, அவர் தான் வந்து பார்த்துட்ருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இடையில அதுக்கப்புறம் கேசவ சந்திர சென் வந்து எப்போ நம்ம பிரம்ம சமாஜத்தில் எப்போ இணைஞ்சார் அப்படின்னா 1858 வாக்கில் இணைஞ்சிருப்பார். ஸோ அவர் இணைஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பிளவு ஏற்பட்டிருக்கும். ஓகே, 1866 பிளவு ஏற்படுறது 2ஆக பிரியுது. இவர் கேசவ சந்திர சென் வந்து அவர் இந்தியா முழுவதும் கிளைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப இதாக போயிட்டுருப்பாரு. அப்போ தேவேந்திரநாத் தாகூருக்கு இதாயிரும். ஸோ 2ஆக பிரிஞ்சிடும். 2 பேருக்கும் மோட்டிவ் ஆகிட்டு 2ஆக பிரியும். இந்திய பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு பிரியுது. ஓகே, எப்படி பிரியுது? இந்திய பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. ஓகேவா? அப்போ பிரிஞ்ச உடனே கேசவ சந்திர சென் வந்து இந்திய பிரம்ம சமாஜத்தை பார்த்துக்கிறாரு. தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லி வச்சுட்டு அவர் அதை பார்த்துட்ருக்காரு. அப்போ இவர் கேசவ சந்திர சென் என்ன பண்ணுவார்? நல்லா கொண்டு போய்கிட்டு இருப்பார். ஓகே, நிறையா கிளைகள்லாம் வச்சு நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கும் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது.
இடையில என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவரோட பொண்ணு 14 வயது பொண்ணை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு இளவரசருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். ஓகே, 14 வயது மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அப்போ இவங்க என்ன பின்பற்றிருப்பாங்க, குழந்தை திருமணம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்பற்றிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் அதுக்கு எதிராக அவரோட மகளையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். ஸோ அதுக்காக இதுலேருந்து நிறைய பேர் புரிஞ்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை கிளைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், 54 கிளைகள் வச்சுருந்துருக்காரு. வங்காளத்தில் 50 கிளைகளும், பஞ்சாபில் ஒரு கிளை, மேற்கு வங்காளத்தில் 2 கிளைகளும், தமிழ்நாட்டில் 1 வந்து வச்சுருந்துருக்காரு. ஓகே, 54 கிளைகள் இருந்திருக்கு. அப்புறம் அவரோட மகளை வந்து திருமணம் செய்து வச்சதுனால என்ன ஆச்சு, அப்புறம் மறுபடியும் பிரிஞ்சிருச்சு. இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து தனியாக பிரிஞ்சு சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அவர் கூட இருந்தவங்க சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஓகே, தேவேந்திர தாகூர் வந்து அவர் தான் அதை நடத்திட்டு வந்திருப்பார். ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 4 கோட்பாடுகளை வந்து பின்பற்றியிருப்பார். ஓகே, தேவேந்திரநாத் தாகூர் வந்து 4 கோட்பாடுகளை வந்து பின்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் தத்துவபோதினி இதழ் வந்து 1964 வந்து கொண்டு வந்திருப்பார். 4 கோட்பாடுகளை பின்பற்றிப்பார். 1964 தத்துவபோதினி இதழ் வந்து நடத்திருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 2ஆக பிரிஞ்சிருச்சு சாதாரண சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கிளை இருக்கு இல்லையா, நம்ம 54 கிளைகளில் தமிழ்நாட்டில் ஒரு கிளை இருந்துச்சு இல்லையா, அதை யார் பார்த்துக்கிட்டா அப்படின்னா சைதி காசி விஸ்வநாத முதலியார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாரு. சைதி காசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டாரு. இவர் வந்து ஒரு நாடகம் எழுதியிருப்பார். பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் வந்து ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருப்பார். பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் நாடகம் வந்து இயற்றிருப்பார் சைதி காசி அப்படிங்கிறவர். அப்புறம் கைமன் மறுமணத்திற்கு வந்து ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதியிருக்காரு. கைமன் மறுமணத்துக்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, தத்துவபோதினியில் 1964 தமிழில் வந்து தொடங்கியிருக்காரு. தத்துவபோதினியில் தமிழில் தொடங்கியவர் 1964 தமிழில் தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் இவர் தான். ஓகே, சைதி காசி அப்படிங்கிறவர். ஓகே, இப்போ பிரிவு ஏற்படுது 1966 வந்து பிரிவு ஏற்படுது. 2ஆக பிரிகிறாங்க. ஒன்று இந்திய பிரம்ம சமாஜம், ஒன்று ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய பிரம்ம சமாஜத்தை பார்த்துக்கிட்டவர் வந்து கேசவ சந்திர சென். ஆதி பிரம்ம சமாஜத்தை பார்த்துக்கிட்டவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர். ஓகே, தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணார் அப்படின்னா 4 கோட்பாடுகளை பின்பற்றினார். கேசவ சந்திர சென் வந்து 54 கிளைகள்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய ஃபேமஸாக இருந்திருப்பார். அப்போ 50 கிளைகள் வங்காளத்துலேயும், பஞ்சாபில் ஒரு கிளையும், மேற்கு வங்காளத்தில் 1, தமிழ்நாட்டில் 1, மேற்கு வங்காளத்தில் 2, தமிழ்நாட்டில் 1 அப்படின்னு சொல்லிட்டு 54 கிளைகள் வந்து உருவாக்கியிருப்பார். அப்படி நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கையில் 14 வயது மகளை வந்து திருமணம் செய்து வச்சுருப்பார். ஸோ இதிலேருந்து குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களே, இப்போ அதை பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் அவரோட இந்திய பிரம்ம சமாஜத்துலேருந்து பிரிஞ்சு என்ன சொன்னாங்க, நாங்களாக தனியாக போகிறோன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டாங்க. என்ன பேரில் போயிருக்காங்க, சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2ஆக பிளவு படித்த 1966 மறுபடியும் பிரிஞ்சுட்டாங்க. ஓகே, இந்திய பிரம்ம சமாஜத்துலேருந்து ஒரு பிரிவு. ஓகே, அதுதான் சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கிளையை யார் பார்த்துக்கிட்டா, சைதி காசி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாரு. பிரம்ம சமாஜம் நாடகம் அப்படிங்கிறது ஒன்று எழுதியிருக்காரு. அப்புறம் கைமண் தொடர்பான மறுமணத்தை பற்றி அதுக்கு ஆதரவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஆய்வு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. கைமண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காரு. பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து தமிழில் தத்துவபோதினி இதழ் அப்படிங்கிறது 1964 தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, தத்துவபோதினி இதழ் தமிழில் 1964 தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பாருங்கள், வித்யாசாகர் அப்படின்னா என்ன பொருள்னு பாருங்கள், அறிவு கடல் அப்படின்னு பொருள். வித்யாசாகர்னா என்ன, அறிவு கடல் அப்படின்னு பொருள். ஓகே, இவர் தான் என்ன சொல்கிறாங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1951 கொல்கத்தா சமஸ்கிருத கல்லூரியில் வந்து தலைமை பொறுப்பேற்றிருக்கார் இவர். 1951 கொல்கத்தா சமஸ்கிருத கல்லூரியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கார். நவீன வங்காள உரைநடை முன்னோடி யார், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வித்யாசாகர்னா என்ன பொருள், அறிவு கடல் அப்படின்னு பொருள். ஓகே, அடுத்து பாருங்கள், பெங்கால் பிரைமஸ் அப்படிங்கிற புத்தகத்தை ரவீந்திரநாத் தாகூரும் வித்யாசாகரும் 2 பேரும் சேர்ந்து வந்து எழுதியிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூரும் வித்யாசாகரும். ஓகே, பெங்கால் பிரைமஸ் ஞாபகம் வச்சுக்கணும். 1956 பாருங்கள், விதவை மறுமண சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. விதவைகள் வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. வைசிரையாக இருந்தவர் டல்கோசி இருந்திருப்பார். விதியன் 15 கீழ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்போ விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார், டல்கோசி எப்போ 1856 விதியன் என்னது 15 கீழ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள்,
சோம் பிரகாஷ் அப்படிங்கிறது 1858 செய்தித்தாள் ஆரம்பித்திருக்காரு. சோம் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. சோம் பிரகாஷ் அப்படிங்கிற செய்தித்தாள் எப்போ ஆரம்பித்தார்? 1858. அதுக்கப்புறம் இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, பகு விபாகா விதாபா விபாகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல் வந்து எழுதியிருக்காரு. இது ஒரு நூல் மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஓகே, அப்போ பகு விபாகா விதாபா விபாகா அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, பகு விபாகா விதாபா விபாகா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அடுத்து சோம் பிரகாஷ் அப்படிங்கிற செய்தித்தாள் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ? 1858. இதை இப்போ யாரை பற்றி பார்த்துட்டு வரோம்? ஈஸ்வரசந்திர வித்யாசாகர் பற்றி பார்க்குறோம். அவர் தான் அந்த நூல் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, வித்யாசாகர்னா என்ன பொருள்? அறிவுக்கடல் அப்படின்னு பொருள். நவீன இந்தியாவோட நவீன வங்காள உரைநடை முன்னோடி யார்? வித்யாசாகர். 1851 என்ன பண்ணிருக்காரு? கொல்கத்தாவில் சமஸ்கிருத கல்லூரியில் தலைமை பொறுப்பேற்றிருக்காரு. ஓகே, அது பெங்கால் பிரைமஸ் யார் எழுதினது? ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் வித்யாசாகர் 2 பேரும் எழுதினது. ஓகே, 1858 விதி எண் 17 கீழ் விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. யார்? டல்கௌசி. ஓகே, அடுத்து 1858 சோம் பிரகாஷ் அப்படிங்கிற செய்தித்தாள் ஆரம்பித்தார். பகு விபாகா விதாபா விபாகா அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வந்து கொல்கத்தாவில் ஒரு தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலில் அர்ச்சகர் அல்லது மத போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு காளி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணேஸ்வரத்தில் ஒரு காளி கோவிலில் வந்து அர்ச்சகர் அல்லது மத போதகராக இருந்திருப்பார். ஓகே, பாருங்கள், இவரோட கூற்றுகள் என்னென்னவா இருந்திருக்குன்னா, பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதன் மூலம் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஜனை பாடல்களை மனமுருகி பாடினா இறைவனை வந்து அடையலாம் அப்படின்னா. அப்புறம் ஜீவன் என்பதே சிவன் அப்படிங்கிற கூற்று சொல்லியிருப்பார். இந்த கூற்றெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஜீவன் என்பதே சிவன் அப்படிங்கிற கூற்றை யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால் யார் சொல்லணும்? பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, அப்புறம் பாருங்கள், இறைவனின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு இருக்காரு. இறைவனின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை அடையும் பல்வேறு பாதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முக்கியமானது, அனைத்து மத கருத்துக்களுமே என்னவா ஒரே இலக்கை அடையக்கூடிய பல்வேறு வகையான பாதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, அப்புறம் பாருங்கள், மனிதனுக்கு செய்யும் சேவையை இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படிங்கிறாரு. மனிதனுக்கு நம்ம ஒரு ஆளுக்கு மனிதனுக்கு செய்கிற சேவை தானா இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படிங்கிறாரு. ஓகே, அப்போ என்னென்ன கூற்றுகள் சொல்லியிருக்காரு பாருங்கள். பஜனை பாடல்களை மனமுருக்கி பாடுவதன் மூலம் இறைவனை அடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீவன் என்பதை சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவனின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை அடையும் பல்வேறு பாதைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகே, அப்புறம் மனிதனுக்கு செய்யும் சேவை தான் இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படிங்கிறாரு. ஓகே, மனிதனுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படிங்கிறாரு. ஓகே, அப்புறம் பாருங்கள், அவரோட நூல் அல்லது தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண கதாமிர்தா அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காரு. ராமகிருஷ்ண கதாமிர்தா அப்படின்னு சொல்லக்கூடியது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண கதாமிர்தா அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இவரோட சீடர் தான் யார்? விவேகானந்தர் இருந்திருப்பார். நரேந்திர தத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட சீடர் தான் விவேகானந்தர், நரேந்திர தத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். அவரோட பேர் வந்து நரேந்திர தத்தா. ஓகே, விவேகானந்தர்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அவரோட பேர் வந்து நரேந்திர தத்தா. ஓகே, 1893 செப்டம்பர் 11 அமெரிக்காவில் சிகாகோ மாநாடு, உலக சமய மாநாடு நடக்கும். அதில் வந்து கலந்துட்டு பேசியிருப்பார். ஸோ இவரோட ஸ்பீச் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இவர் இப்படி பேசுகிறோன்னே இவரோட ஸ்பீச் வந்து என்ன செய்யுது? வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுது. ஸோ எங்கே போனாலும் இவருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது விவேகானந்தருக்கு. ஸோ அதுலேருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஓகே, 1893 செப்டம்பர் 11 சிகாகோ மாநாட்டில். ஓகே, உலக சமய மாநாடு. இதே மாநாட்டில் யார்? அன்னி பெசன்ட்டும் பேசியிருப்பாங்க. ஓகே, இவர் விவேகானந்தர் பேசின மாநாட்டில் அன்னி பெசன்ட்டும் பேசியிருப்பார். ஓகே, அவரை பற்றி பின்னாடி பார்க்கலாம். 1897 ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பார். இவரோட சிஷ்யராக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இதாக இருந்திருக்காரு, சீடராக தானே இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத தொடங்குவார். எப்போ? 1897. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தொண்டு நிறுவனம். ஓகே, சேவை செய்கிற நிறுவனம். ஓகே, அது வந்து உருவாக்கியிருப்பார். எப்போ அப்படின்னா 1897. யார் உருவாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் புதிய இந்து மதம் அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகே, புதிய இந்து மதம் அப்படிங்கிற கோட்பாட்டை அறிமுகப்படுத்திருப்பார். புதிய இந்து மதம் அப்படிங்கிற கோட்பாடு. ஓகே, அடுப்பாங்க, விவேகானந்தர் எழுதிய நூல்கள் பாருங்க. த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. இங்கிலீஷ்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கொலம்போ டு அல்மோவா அப்படிங்கிற ஒரு நூல். வர்த்தமான் பாரத் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்கார்.
த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகே, த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட், கொலம்போ டு அல்மோவா, வர்த்தமான் பாரத் அப்படிங்கிற நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும், 3 நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரை வச்சு பார்த்துலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாருங்க, இவர் கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரன் கோயிலில் வந்து அர்ச்சகராக இருந்திருக்காரு. ஓகே, இவரோட கூற்றுகள் என்னென்ன தான் முக்கியமானதாக பாருங்கள். பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதன் மூலம் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீவன் என்பதை சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவனின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை அடையும் பல்வேறு பாதைகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஓகே, அப்புறம் பாருங்கள், மனிதனுக்கு செய்யும் சேவையை இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இவரோட நூல் என்ன? ராமகிருஷ்ண கதாமந்தா அப்படிங்கிறாங்க. இவரோட சீடராக இருந்தவர் தான் விவேகானந்தர் நரேந்திரதத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சிகாகோ மாநாட்டில் உலக சேவை மாநாட்டில் பேசினார். இப்போ 1893 செப்டம்பர் 11. அப்போ அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து ஃபேமஸ் ஆகிட்டார். அப்புறம் இதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது தோற்றுவித்திருப்பார். 1897 ராமகிருஷ்ண மிஷனை வந்து தோற்றுவித்திருப்பார். அப்புறம் புதிய இந்து மதம் அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகே, இவரோட நூல்கள் என்னென்ன? த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட், கொலம்போ டு அல்மோவா, பரத்தமன் பாரட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, பரத்தமன் பாரட். ஓகே, அடுத்து ஆரிய சமாஜ் பாருங்கள், 1875 தோற்றுவித்திருப்பாங்க. யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து தோற்றுவித்தவர். இடம் வந்து பஞ்சாபில் வந்து தோற்றுவித்தார். அப்புறம் ராகூருக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ தோற்றுவித்த இடம் கேட்டால் பஞ்சாப் தான். ஓகே, பஞ்சாபில் தோற்றுவிப்பாங்க. அப்புறம் இவரோட சுவாமி தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் என்னென்னா மூல்சங்கர். ஓகே, அவரோட இயற்பெயர் என்ன? மூல்சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பார். எப்போ? 1875 தான், சத்யார்த்த பிரகாஷ். ஓகே, அப்புறம் இவரோட முழக்கம் என்ன அப்படின்னா, கோ பேக் டு வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்களுக்கு திரும்புக அப்படிங்கிறது தான் இவரோட முழக்கம். ஓகே, அடுத்து சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மத மாற்றம். சுத்தி இயக்கம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம இப்போ ஹிந்து மதத்துலேருந்து வேறு மதத்துக்கு மாறினவங்கள திரும்ப அதே மதத்துக்கு கொண்டு வருது, அதுதான் சுத்தி இயக்கம். ஓகே, அப்புறம் அகமதியா இயக்கம் அப்படிங்கிறது, இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது வந்து அகமதியா இயக்கம். இது ஒரு முஸ்லீம்கள் சார்ந்தது இயக்கம். அவங்க வந்து இந்த சுத்தி இயக்கத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹிந்துஸே வந்து முஸ்லீமாக இருந்தால் அவங்க மறுபடியும் ஹிந்துவாக மாறிடுவாங்க இல்லையா? ஸோ இந்த இயக்கத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தது வந்து அகமதியா இயக்கம். ஓகேவா? ஓகே, சுவாமி தயானந்த சரஸ்வதியை பற்றி என்ன பார்த்துருக்கோம்? ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தாங்க. இதுக்கு பேர் வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம் அல்லது மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்து புத்தெழுச்சி இயக்கம் அல்லது மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிய சமாஜம் வந்து எப்போ தோற்றுவித்தாங்க? 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி தோற்றுவித்தார். எந்த இடம் அப்படின்னா பஞ்சாப். இவரோட இயற்பெயர் என்ன? மூல்சங்கர். என்ன நூல் எழுதின? சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது 1875 வந்து எழுதியிருப்பார். ஓகே, அப்புறம் இவரோட முழக்கம் என்ன? கோ பேக் டு வேதா, வேதங்களுக்கு திரும்புக அப்படிங்கிறது. அப்புறம் இயக்கம் என்ன ஆரம்பிச்சாருன்னா சுத்தி இயக்கம், எதிர்மறை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது வந்து அகமதியா இயக்கம். முஸ்லீம்கள் சார்ந்த இயக்கம் தான் அகமதியா இயக்கம். அது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. ஓகே, சுத்தி இயக்கம்னா என்ன? ஒரு மதத்துலேருந்து மாறினவங்கள மறுபடியும் நம்ம மதத்துக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்து பாருங்கள், ஜோதிபா புலே வராரு. இவர் 1827 மகாராஷ்டிராவில் ஒரு மாலி சமூகத்தில் வந்து பிறந்தவர். மாலி சமூகம் அப்படின்னா தோட்ட வேலை செய்கிறவங்க. ஓகே, தோட்ட வேலை செய்கிறவங்க தான் மாலி சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1827 பிறந்திருக்காரு. 1848 முதல் பெண்களுக்கான பள்ளி வந்து பூனாவில் வந்து நிறுவினார். முதல் பெண்களுக்கான பள்ளி எப்போ நிறுவினார்? பூனாவில் நிறுவினார். ஜோதிபா புலேயும் சாவித்ரிபா புலே அவங்களோட ஒய்ஃபு 2 பேரும் சேர்ந்து வந்து நிறுவிப்பாங்க. ஜோதிபா புலே மற்றும் சாவித்ரிபா புலே 2 பேரும் சேர்ந்து பூனாவில் முதல் பெண்களுக்கான பள்ளி வந்து 1848 வந்து நிறுவிப்பாங்க. ஓகே, அடுத்து 1852 ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பள்ளி வந்து பூனாவில் வந்து நிறுவிப்பாங்க. அடுத்து 1873 பிராமணர் இல்லாத மக்கள் சுயமரியாதையுடனும் கொள்கையுடனும் வாழ 1873 என்ன செஞ்சிருப்பார்? சத்யசோதக் சமாஜ், உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு நிறுவிப்பார். சத்யசோதக் சமாஜ் யார் நிறுவனம் அப்படின்னு கேட்டால் ஜோதிபா புலே அப்படின்னு சொல்லணும். எப்போ அப்படின்னா 1873. ஓகே, இது என்னத்துக்கு யூஸ் ஆகுது? இந்த சத்யசோதக் சமாஜ், உண்மை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறது பெற்றோர் இல்லாத குழந்தைங்க கல்விக்கு வந்து உதவி இருக்குது. ஓகே, இவரோட நூல் என்னென்னா குலாம்கிரி, அடிமைத்தனம் அப்படின்னு அதோட பொருள் குலாம்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. தீன்பந்து அப்படிங்கிற ஒரு இதழும் நடத்திருக்காரு. ஓகே, அது பிரார்த்தனை சமாஜம் பாருங்க, அதுக்கு முன்னாடி இதை ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ஜோதிபா புலே பாருங்க, 1827 மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாலி சமூகத்தில் பிறந்தவர். தோட்ட வேலை செய்கிறவங்க மாலி சமூகம் அப்படின்னா. 1848 முதல் பெண்களுக்கான பள்ளி பூனாவில் ஜோதிபா புலேயும் அவரோட ஒய்ஃப் சாவித்ரிபா புலேயும் சேர்ந்து உருவாக்குனாங்க. அப்புறம் 1852 ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பள்ளி வந்து பூனாவில் உருவாக்குனாங்க. 1873 பிராமணர் இல்லாத மக்களுக்கு சுயமரியாதையோடு வாழ்கிறதுக்காக என்னது
சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறது நிறுவனாங்க. இது எதுக்கு எதுக்கு உதவியது அப்படின்னா, பெற்றோர் இல்லாத குழந்தைகளின் கல்விக்கு வந்து இது உதவிச்சு. பெற்றோர் இல்லாத குழந்தைகளோட கல்விக்கு வந்து உதவிச்சு. ஓகே. ஜோதிபா புலேயோட நூல் என்ன? குலாம்கிரி, அடிமைத்தனம் அப்படின்னு அதோட பொருள். தீன்பந்து அப்படிங்கிற இதழ் வந்து நடத்திருக்காரு. அடுத்து பாருங்கள், பிரார்த்தனை சமாஜம் பாருங்கள். 1867 உருவாக்கப்பட்டுச்சு பிரார்த்தனை சமாஜம். யார் அப்படின்னா ஆத்மராங் பாண்டுரங் அப்படிங்கிறவர். ஆத்மராங் பாண்டுரங் அப்படிங்கிறவர். இவருக்கு உதவியாக இருந்தவங்க ஆர்சி பண்டார்கர், எம்ஜி ரானடே அப்படிங்கிறவங்க. ஆர்சி பண்டார்கரும் எம்ஜி ரானடே 2 பேர். எம்ஜி ரானடே அப்படின்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜி ரானடேனா மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பின்பற்றினாங்க அப்படின்னா, பம்பாயில் தோற்றுவித்தாங்க சமபந்தி சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத வந்து கொள்கையாக வச்சுருந்தாங்க. சமபந்தி சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எம்ஜி ரானடே இருக்கால, மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறது, இவர் பாருங்கள், விதவை மறுமண சங்கம் 1861 கொண்டு வந்திருக்காரு. புனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது ஃபேமஸானது அந்த காலத்தில். ஸோ வந்து 1870 வந்து அது கொண்டு வந்திருக்காரு. புனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது. அப்புறம் தக்கான கல்விக் கழகம் 1884 கொண்டு வந்திருக்காரு. 1884. தேசிய சமூக மாநாடு 1887. தேசிய சமூக மாநாடு இது வந்து ஒரே இடத்துல ஒரே பிளேஸில் நடக்கும். ஐஎன்சி மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறது நடக்கும். 1887 வந்து நடந்திருக்கும். இப்போ மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறது விதவை மறுமண சங்கம் கொண்டு வந்திருக்காரு. புனே சர்வஜனிக் சபா 1870 கொண்டு வந்திருக்காரு. தக்கான கல்விக் கழகம், தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. புனே சர்வஜனிக் சபா ரொம்பவே முக்கியமானது. யார் கொண்டு வந்துன்னு கேட்பாங்க. அதே எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லணும். இப்போ பிரார்த்தனை சமாஜத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆத்மராங் பாண்டுரங் அப்படிங்கிறவர். அவருக்கு உதவி ஆத்மராங் பாண்டுரங் அப்படிங்கிறவர். அவருக்கு உதவியாக இருந்தவங்க ஆர்சி பண்டார்கர், எம்ஜி ரானடே. பம்பாயில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சமபந்தி சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது அவங்களோட கொள்கையாக இருந்திருக்கும். எம்ஜி ரானடே வந்து விதவை மறுமண சங்கம், புனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம், தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பார். அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே பாருங்கள். இவர் யார்? காந்தியோட குரு அப்படின்னு சொல்லுவாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே. 1905 இந்திய சேவகர்கள் சங்கம் அப்படிங்கிறத தொடங்கினார். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1905 இந்திய சேவகர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினார். இப்போ நம்ம வந்து பிரார்த்தனை சமாஜம் வரைக்கும் பார்த்துக்கோம். பேலன்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். இப்போ வந்து தேசிய மறுமலர்ச்சியில் ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மராங் பாண்டுரங்க, எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பற்றி பார்த்தாச்சு. இதை வந்து தரவாக மைண்ட் செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோ போகலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு ஃபாஸ்ட் ரீகால் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. வாங்க பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? காலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கத்திய கலாச்சாரமும் கிழக்கத்திய கலாச்சாரமையும் பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. பல மொழிகள் அறிந்தவர் ராஜாராம் மோகன் ராய். தாய்மொழியான வங்காள மொழி, சமஸ்கிருதம், அரபு, பாரசீகம், ஆங்கிலம் இதெல்லாமே அறிஞ்சிருக்காரு. ஒரு கடவுள் கோட்பாட்டை பின்பற்றினார். உருவ வழிபாடுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். சதி ஒழிப்பு, குழந்தை திருமணம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். பலதார மனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். விதவை பெண்களுக்கு வந்து மறுமணத்துக்கு வந்து ஆதரித்தார். சமய சடங்குகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். பிரம்ம சமாஜத்தை வந்து தோற்றுவித்தது இப்போ 1928. 1915 ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். 28 பேர் மாற்றிருப்பாங்க. பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு வங்காளத்தில் தான் தோற்றுவித்திருப்பாங்க. தோற்றுவித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். ராஜா அப்படிங்கிற படத்தை கொடுத்தவர் யார்? 2ஆம் அக்பர் ஷா அப்படிங்கிற மன்னர். பிரிஸ்டலில். வைஸ்ராய் வந்து வில்லியம் பெண்டிங் வந்து சதி ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தார். இப்போ 1929 டிசம்பர் 4. விதியல் 17 கீழ் வந்து கொண்டு வந்தாங்க. பத்திரிகைகள் பாருங்கள். சம்வாத் கௌமுகி, மிராத்துல் அக்பர் அப்படிங்கிற பத்திரிகை. சம்வாத் கௌமுகி வந்து வங்காள மொழியிலையும், மிராத்துல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழியிலையும் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து 2ஆம் அக்பர் ஷா வந்து ராஜா அப்படிங்கிற படத்தை வழங்கியிருப்பார். பிரெஞ்சு கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து பிரிஸ்டல் வந்து போவார். அப்புறம் நூல்கள் பாருங்கள். இயேசுநாதரின் கட்டளை, அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான வழிகாட்டி அப்படிங்கிறது யாரோட நூல்? ராஜாராம் மோகன் ராயோட நூல்கள். அவரோட கட்டுரை பாருங்கள். 1918 கைவன்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்பிற்கும் எதிர்ப்பிற்கும் இடையே நடந்த விவாதம் அப்படிங்கிறது. 1917 பாருங்கள். டேவிட் ஹேர் மற்றும் ராஜாராம் மோகன் ராய் 2 பேரும் சேர்ந்து வந்து ஹிந்து காலேஜ் வந்து கல்கத்தாவில் வந்து உருவாக்குனாங்க. 1920 ஒரு கோவில் கல்கத்தாவில் கட்டினார். உருவ வழிபாடு மத சார்ந்த பிரிவினை இல்லாமல் வந்து கட்டினார். அப்புறம் 1933 வந்து இறந்துட்டார். ராஜாராம் மோகன் ராய் 1933 இறந்துட்டார். இவரோட சிறப்பு பெயர்கள் பாருங்கள். இந்து சமய சீர்திருத்த செம்மல், இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க. புத்துலக சிற்பி, இந்தியாவின் புத்துலக சிற்பி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்தியாவின் நவீன விடிவெள்ளி யார்? விவேகானந்தர். இந்தியாவோட இந்திய தேசியத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடியது யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்து பிரிவு ஏற்பட்டுச்சு 1966.
இந்திய பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம்னு பிரிஞ்சிச்சு. இதை பார்த்துக்கிட்டவர் கேசவ சந்திர சென்னு. இதை பார்த்துக்கிட்டவர் ஆதி பிரம்ம சமாஜத்தை பார்த்துக்கிட்டவர் தேவேந்திரநாத் தாகூர். ஓகேவா? ஓகே. அப்புறம் நல்லா ரெண்டுமே ஃபேமஸாக போயிட்டுருக்கோம். இவர் வந்து 4 கோட்பாடுகளை பின்பற்றிப்பார் தேவேந்திரநாத் தாகூர். கேசவ சந்திர சென் உள்ளது ஃபேமஸாக போயிட்டுருக்கோம். 54 கிளைகள்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பார். வங்காளத்தில் 50 கிளைகளும், பஞ்சாபில் 1 கிளையும், மேற்கு வங்காளத்தில் 2 கிளைகளும், தமிழ்நாட்டில் 1 கிளையும் ஓப்பன் பண்ணியிருப்பார். அப்படி ஃபேமஸாக போயிட்டுருக்கையிலே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க இவங்களோட இதில். ஆனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட 14 வயது பொண்ணை வந்து என்ன பண்ணிடுவார், ஒரு திருமணம் வந்து பண்ணி வச்சுருவார். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட இருந்து இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்தவங்க தனியாக பிரிஞ்சு என்ன செய்வாங்க, சதாரண் சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவாங்க. புதுசாக பிரிஞ்சு போயிடுவாங்க, சதாரண் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கிளை இருந்துச்சு இல்லையா, அந்த கிளையை பார்த்துக்கிட்டு யார், சைதி காசி விஸ்வநாத முதலியார் அப்படிங்கிறார். ஓகே. அவர் ஒரு நாடக நூல் எழுதியிருக்காரு, பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு. ஓகே. அப்புறம் கைமன் மர்மணத்துக்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதியிருக்காரு. தத்துவபோதினி இதழ் வந்து தமிழில் 1864 தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே. ஓகே. அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பாருங்கள். வித்யாசாகர்னா என்ன பொருள், அறிவு கடல் அப்படின்னு பொருள். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுவர் யார், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 1851 கொல்கத்தாவில் சமஸ்கிருத கல்வியில் ஒரு தலைமை பொறுப்பு வந்து ஏற்றார். 1851 பெங்கால் பிரைமஸ் அப்படிங்கிற நூல் வந்து யார் எழுதினது, வித்யாசாகரும் ரவீந்திரநாத் தாகூரும் வந்து எழுதினாங்க. ஓகே. 1856 விதி எண் 15 கீழ் என்ன செஞ்சாங்க, விதவை மறுமண சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. யார் கொண்டு வந்தார், டல்கௌசி வந்து கொண்டு வந்தார். மறந்துடக்கூடாது, விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்து யார், டல்கௌசி. 1856. ஓகே. ஓகே. அடுத்து 1858 பாருங்கள், சோம் பிரகாஷ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து செய்தித்தாள் தான் ஆரம்பித்தார். அடுத்து நூல் வந்து பகு பிபாஹா விதாபா பிபாஹா. ஓகே. அப்படிங்கிற நூல் இருக்கார். பகு பிபாஹா விதாபா பிபாஹா அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காரு. ஓகே. ஓகே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கல்கத்தாவில் ஒரு தட்சிணேஸ்வரர் கோவிலில் வந்து அர்ச்சகராக இருந்திருப்பார். அர்ச்சகர் அல்லது மத போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. காளி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இருந்திருப்பார். அவரோட கூற்றுகள் என்ன, பஜனை பாடல்களை மனமுறிக்கு பாடுவதன் மூலம் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜீவன் என்பதை சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இறைவனின் திருவிழாக்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லியிருப்பார். அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை அடையும் பல்வேறு பாதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே. ஓகே. அப்புறம் பாருங்கள், மனிதனுக்கு செய்யும் சேவை தான் இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படிங்கிற கூற்றும் சொல்லியிருப்பார். அந்த கூற்றுகள்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ மைண்ட் செட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நூல் அல்லது தொகுப்பு பாருங்கள். ராமகிருஷ்ண கதாமிர்தா அப்படிங்கிறது அவரோட நூல். ஓகே. ராமகிருஷ்ணன் கதாமிர்தா அப்படிங்கிறது. ஓகே. ராமகிருஷ்ண கதாமிர்தா அப்படிங்கிறது. அடுத்து இவரோட சீடராக இருந்தவர் யார், விவேகானந்தர். நரேந்திர தத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய விவேகானந்தர் வந்து இவரோட சீடராக இருந்தப்பார். 1893 செப்டம்பர் 11 சிகாகோ உலக சமய மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டார். அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ உலக சமய மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டார். அங்கே ஒரு ஸ்பீச் பண்ணார். அப்போ என்ன பண்ணார், சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். ஸோ இவரோட ஸ்பீச் என்ன ஆயிருக்கும், ஃபேமஸ் ஆகிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் 1897 ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது தோற்றுவித்தார். இது என்னது, ஒரு தொண்டு நிறுவனம். ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது ஒரு தொண்டு நிறுவனம். எப்போ தோற்றுவித்தார், 1897. ஓகே. அடுத்து புதிய இந்து மதம் அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து அறிமுகப்படுத்தினார். புதிய இந்து மதம் அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து அறிமுகப்படுத்தினார். இவரோட நூல்கள் என்னென்னு பாருங்கள். த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலம்போ டு அல்மோவா, பரத்தமான் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது அவரோட நூல்கள். ஓகே. அடுத்து நார்த்தன் இந்தியாவில் பாருங்கள், ஆரிய சமாஜம் எப்போ தோற்றுவித்தாங்க அப்படின்னா 1875 வந்து தோற்றுவித்தாங்க. யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சுவாமி தயானந்த சரஸ்வதி. இடம் பாருங்கள், பஞ்சாப். அப்புறம் இவரோட இயற்பெயர் என்ன, மூல்சங்கர். இவரோட இயற்பெயர் என்ன, மூல்சங்கர். நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது 1875 சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட முழக்கம் என்ன பாருங்கள், வேதங்களுக்கு திரும்புக, கோ பேக் டு வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இயக்கம் பாருங்கள், சுத்தி இயக்கம், எதிர்மத மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அகமதியா இயக்கம் அப்படிங்கிறது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. சுத்தி இயக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இயக்கம் எது, அகமதியா இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. அடுத்து பாருங்கள், வெஸ்டர்ன் இந்தியா ஜோதிபா புலே வராரு. அவர் 1827 பிறக்கிறாரு. மகாராஷ்டிராவில் ஒரு மாலை தோட்ட வேலை செய்கிற கூட சமூகத்தில் பிறக்கிறாரு. அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவரை வெளியிலே நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஏன் அப்படின்னா அந்த ஜாதி வேறுபாடுனால. ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே கடுமையாக உழைப்பார். ஓகே. அப்புறம் 1848 பாருங்கள் என்ன பண்ணுவார், முதல் பெண்களுக்கான பள்ளி வந்து புனாவில் வந்து ஓப்பன் பண்ணுவார். ஜோதிபா புலேயும் சாவித்ரிபா புலே 2 பேரும் சேர்ந்து. ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் 1852 ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பள்ளி வந்து புனாவில் ஓப்பன் பண்ணுவாங்க. 1873 பிராமணர் அல்லாத மக்கள் அவங்க வந்து என்ன செய்யணும், மரியாதையோட நடக்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா சத்யசோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறத நிறுவுவார். இது எதுக்கு உதவிச்சு அப்படின்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகள் கல்விக்கு வந்து உதவிச்சு. ஓகே. இவரோட நூல் பாருங்கள், குலாம்கிரி அப்படிங்கிறது அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீன்பந்து அப்படிங்கிற இதழ் வந்து நடத்தியிருப்பார். ஓகே. அடுத்து பிரார்த்தனை சமாஜை பாருங்கள், 1867 ஆத்மரங் பாண்டுரங் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் பண்ணிப்பார். அவருக்கு உதவியாக இருந்தவர் வந்து ஆர்சி பண்டார்கரு, எம்ஜி ரானடே அப்படிங்கிறவங்களும். ஓகே. பம்பாயில்
ஒரு வகையை தோற்றுவித்திருப்பாங்க. சமவந்தி சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது தான் இவங்களும் பின்பற்றியிருப்பாங்க. ஓகே. எம்ஜி ரானடே வந்து விதவை மறுமண சங்கம் அப்படின்னு 1861 புனே சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லிட்டு 1870 தக்கான கல்விக் கழகம் 1884 தேசிய சமூக மாநாடு 1887 தோற்றுவித்திருப்பார். ஓகே. இந்த இயர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டராக இருக்கா, ஸோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். 61, 70, 84, 87 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்திய தேசிய மாநாடு அப்படிங்கிறது ஐஎன்சி மீட்டிங்க்கு அப்புறம் நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் ஒரே ஸ்டேடியம் ஒரே இடத்துல தான் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மாற்றிருப்பாங்க. அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே பாருங்கள், காந்தியோட யார் குரு. ஓகே. அரசியல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. 1905 என்ன பண்ணார், அவர் இந்திய சேவகர்கள் சங்கம் அப்படிங்கிறத தொடங்கினார். ஓகே. ஓகே ஓகே இது வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் அடுத்து வந்து பேலன்ஸ் இருக்கிறத ஒரே வீடியோவில் முடிச்சலாம். ஓகே. இது வரைக்கும் பார்த்தாச்சு. தேசிய மறுமலர்ச்சியில் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸு நிறையவே பார்த்தாச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே மைண்ட் செட் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.